அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த 2025 எதை உங்களுக்கு வாங்கக்கூடிய அடையக்கூடிய யோகம் கிடைக்கும்? வீடா, வேலையா, தங்கமா, காரா, சொத்துக்களா? ஸோ இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வருடம் இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கிடைக்குமா, நடக்குமா? தெளிவாக பார்த்துருவோம். எப்படி கிடைக்குன்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, எந்த வருடமும் நடக்காத ஒரு சம்பவம் இந்த வருடம் நடந்திருக்குதுன்னா, ஒரே வருடத்தில் 4 கிரக பெயர்ச்சி, அதுவும் முக்கியமான கிரகங்கள், வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய கிரக பெயர்ச்சி சனி, ராகு, குரு, கேது. இதில் சனி பெயர்ச்சி மார்ச் 29 நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இரண்டுமே மே மாதம் ஒரே மாதத்தில் நடக்கப் போகுது. ஸோ இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஸோ முதல்ல இந்த சொத்துக்கள் விஷயம், கார், வண்டி, வாகனம், தங்கம், வேலை, இதில் ஏதாவது யோகங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் திருவாதிரை நட்சத்திரம், உங்களோட நட்சத்திராதிபதியான ராகுபகவான் 10ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறாரு. அவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு 9ஆம் வீடான கும்பத்துக்கு வந்து சேர்றாரு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தால், குரு பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 12ஆம் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மே மாதம் பேரிச்சி அடைஞ்சு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, மிதுன ராசிக்கு வந்து நுழைகிறார். தங்கத்திற்கு காரக கிரகம் குரு பகவான். அப்போது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. புதிய தங்கம் வாங்கிறது, பழைய தங்க நகையை போட்டு புதுசு எடுக்கிறது, அல்லது அடமானத்தில் போன தங்க நகையில் மீட்டு எடுப்பது, அன்பளிப்பாக, பரிசாக, கிஃப்டாக, அல்லது ஒரு சீர்வரிசையாக தங்க நகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வருடம் உண்டு. அல்லது சொத்து பங்கு ஷேர் பிரிக்கும்போது தங்க நகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. பயணத்தின் போதோ அல்லது வேறு இடத்தினோ ஒரு புதையலாக, ஒரு அதிர்ஷ்டமாக தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருடம். ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அது உண்டு. ரெண்டாவது, கார், வண்டி, வாகனத்துக்கு, அதாவது காருக்கு காரக கிரகம் இந்த குரு பகவான். சரிங்களா? அப்போ பழைய கார், வண்டி, வாகனத்தை புதுசாக மாற்றுறதுக்கும், ஸோ புதிய கார், வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் தேவைகள் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்குண்டான பொருளாதாரமும் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 வீலர் வண்டி வாகனத்துக்கு காரகிரகம் எதுனா அது சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் வீடான மீனத்தில் உச்சமடைந்த நிலையில் மே மாதம் வரை இருக்க போகிறார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் இடம் மாறுகிறாரு. இப்போது அந்த சுக்கிரனுடைய உச்ச நிலை காரணமாக இந்த வருடம் நீங்கள் திட்டமிட்டபடி 2 வீலர் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. ஆனால் மே வரை மட்டுமே. ஆனால் கார் வாங்குறதுக்கு பாக்கியம் இருக்குது. கார், வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு பாக்கியம் இருக்குது. காருனா ஆடம்பர கார் மட்டும் இல்லைங்க, காரை மையப்படுத்தி ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து, ஒர்க் ஷாப்பு போன்ற பயன்பாட்டுக்காக, டாடா ஏசி, லாரி, வேலை தொழிலுக்காக. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விதத்தில் காரில் பயணிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக சொல்லக்கூடியது வேலை. அந்த வேலையில் ஒரு பர்மனெண்ட்டு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு 9ஆம் வீட்டில் கும்ப ராசியில் உங்களுடைய நட்சத்திர ராகு மே மாதத்துக்கு அப்புறம் அமர்றாரு. புதிய பதவி கிடைப்பது உறுதி. சரிங்களா? ஸோ ஆனால் ஒரு அதிரடியாக கிடைக்கும், ஒரு இடமாற்றத்தோடு கிடைக்கும். ஸோ அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை தாண்டி ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்க. இதுக்கப்புறம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா, நிலம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு கம்மி தான். ஏன்னா செவ்வாய் கடக ராசியில் நீசமடைந்த நிலையில் இருக்கிறார். ஸோ நிலத்தை விற்கக்கூடிய அமைப்பு வேணால் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ ஒரு நிலத்தை விற்று அதனால் நல்ல ஒரு லாபம் பார்க்குறது, பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குறதுக்கு அதுக்குன்னு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த நேரத்தில் கட்டிய வீடு வாங்கலாமா சார் அப்படின்னா, கட்டிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் 2025 இருக்குது. ஆனால் ஒரு லோன் போட்டு தான் வாங்குற மாதிரி அமைப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திங்க. இது எல்லாத்தையும் தாண்டி திருமண வாழ்க்கை என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கப்போது. உறவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. மேலும் 4ஆம் வீடு கன்னி, அந்த கன்னியில் இருந்த கேது மே மாதம் விலகி 3ஆம் வீடு சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அந்த 4ஆம் வீடு யார், என்ன, ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வீடு தான் சொத்துக்களை, சுகஸ்தானத்தை குறிப்பது. அப்போது அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதில் இருந்த முட்டுக்கட்டை, தடை, அதை கேது கொடுத்தாரு. அவர் விலகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம். அப்போ அந்த சொத்துக்கள் உருவாவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால்
நிலம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு குறைவு. ஸோ அதில் மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. மற்றபடி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் 9ல் ராகு இருக்கின்ற இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய காளிகாம்பாள் போன்ற பெண் தெய்வங்களை வணங்குங்கள். பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். குறிப்பிட்ட பௌர்ணமி தினங்கள் அன்று. சரிங்களா? இந்த ஒரு வழிபாடுகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.